நடிகை விஜயசாந்தி இப்போ படங்கள் நடிக்கலைனாலும், இப்போ வரைக்கும் அவங்களுக்கான ஃபேம் கொஞ்சம் கூட குறையவே இல்ல அப்படின்னே வந்து சொல்லலாம். சமீபத்தில இன்டர்வியூல நெறைய விஷயங்கள் வந்து அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க. ஆக்சுவலி இவங்கள வந்து லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இவங்களுடைய அந்த ஒரு க்ரேஸ், அந்த ரசிகர்கள் பட்டாளம் எல்லாம் வந்து வேற லெவல்ல வந்து இருக்கும். ஸோ சமீபத்தில இன்டர்வியூல ஒரு விஷயத்த வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "விதி பாருங்க எப்படி விளையாடியிருக்குன்னு. பாரதி ராஜா சார் எங்க ஊர் பக்கம் போகும்போது அவரோட கார் பஞ்சர் ஆகிடுச்சு. டிரைவர் சொன்னாராம் 20 நிமிஷம் ஆகும். பக்கத்துல ஒரு ஸ்டூடியோ இருக்கு. அங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அங்க ஃபோட்டோஸ் காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்ற மாரி கேட்டிருக்காரு அந்த ஸ்டூடியோஸ்ல. அப்படி பார்க்கும்போது என்னுடைய ஃபோட்டோவ பார்த்துட்டு யார் இந்த பொண்ணு அப்படின்னு வந்து விசாரிச்சு, இவங்கள நான் உடனே பார்க்கணும்னு எங்க அப்பாவ வந்து பார்த்து என்ன ஃபோட்டோ ஷூட் பண்ணி நல்லா இருக்காங்கன்னு சொல்லி உடனே ஹீரோயினா என்ன ஓகே பண்ணிட்டாரு. இப்படி தான் நான் வந்து இந்த சினி இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. அதேபோல அவங்க இப்ப அரசியல்ல இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து குழந்தை பெத்துக்கணும்னு ரொம்ப ஆசையாம். பட் ஆனா மக்களுக்காக நம்ப அரசியல்ல வரோம். நாளைக்கு என் குழந்தைய வச்சுலாம் என்ன வந்து மிரட்டக்கூடாது இல்லையா? அ அண்ட் நான் அரசியல்ல வந்ததுக்கப்புறம் இந்த மக்கள் எல்லாருமே என்னுடைய குழந்தைங்க தானே! அதனாலேயே நான் வந்து குழந்தை பெத்துக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. இதெல்லாம் வந்து கேட்கக்குள்ள ரியல் லைஃப்லயும் இந்த மாதிரி வந்து இருக்க முடியுமா? ஒரு பொதுமக்களுக்காக அவங்க வந்து சொந்தமா ஒரு குழந்தைய கூட பெத்துக்கலையா? அப்படின்ற மாதிரி நெறைய பேர் நெறைய ஆச்சரியப்படுற ஒரு கேள்வியெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க.